அது போக இன்னொன்று நம்ம பார்க்கணும். அதாவது இந்த குர்பானி எதுக்கு பண்ணுறோம்? குர்பானி கொடுக்குறோமா இல்லையா? துல்ஹஜ் 10ஆம் நாளில் எதுக்காக பண்ணுறோம்? இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகத்துக்காக தான் பண்ணுறோம். அல்லாஹ்வே என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஃபலம்மா அஸ்லமா ஒ தல்லஹூலில் ஜபீன் ஒ நாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன் இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன் ஒ ஃபதைனாஹு பிதுபிஹின் அலீம் ஒ தரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன் சலாமுன் அலா இப்ராஹிம். இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மகனை இருக்கிற மாதிரி கனவு காண்றாங்க, மகன்கிட்ட கேட்குறாங்க. அல்லாவுடைய கட்டளை அதுவாக இருந்தால் நான் தயாருங்கிறார் மகன். கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை கீழே படுக்க போட்டு அறுக்க முயலும் பொழுது அப்போ என்ன செஞ்சிட்டோம்? கூப்பிட்டோம், யா இப்ராஹிம் அறுக்காது நிறுத்து. அது சத்தக்த ருயா, நீ கண்ட கனவை மெய்யாக்கி விட்டாய். இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி தருவோம் என்று சொல்லிவிட்டு, இன்னஹாதா ஹுவல் பலாவுல் முபீன், இது மிகப்பெரிய சோதனை, ஜெயிச்சுட்ட. ஓ ஃபதைனாஹு பிதுபிஹின் அலீம், ஒரு மகத்தான ஒரு பழிப்பிராணி அவருக்கு நம்ம வழங்கினோம். அவர் அறுத்தார்னு வருது. அப்போ அறுத்த 3 நாளைக்கு போட்டு அறுத்திருப்பாரு. ஒரு நாள் அவர் அறுத்திருக்காரு. என்னைக்கு அறுத்தார் அன்னைக்கு தானே இருக்கனே. அவருக்கு பழிப்பிராணி அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் முதல் நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அவரை பின்பற்றுவதற்கு தானே இது வந்திருக்கிறது. ஒரு தரக்கன அலைஹி ஃபில் ஆஹிரீன், பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு இதை விட்டு விட்டோம், செய்யுமாறு விட்டு விட்டோம். இதை வச்சு தான் சுன்னத்தை ஆக்கணுங்கிற அல்லாஹ். இப்ராஹிம் நபி ஒரு நாள் குர்பானி கொடுத்தார். அதை உங்களுக்கும் அதை வழிமுறை ஆக்கியிருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் எப்படி கொடுத்தாரு அப்படி தான் நீங்கள் ஆக்கணும். இப்ராஹிம் நபி 4 நாள் கொடுத்தா நீங்கள் 4 நாள் ஆக்கலாம். இப்ராஹிம் நபி ஒரு நாள் தானே கொடுத்துருக்காரு. அல்ல ஒரு நாள் கொடுக்குற ஒரு ஆட்டத்தினால இறக்கியிருக்கான். ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ பெரிய பழிப்பிராணின்னு வருது. அது ஒட்டகமா ஆடா அதுன்னு தெரியல. பெரிய பழிப்பிராணியை நம்ம என்ன செஞ்சோம்? அவருக்கு கொடுத்தோம்னு வருது. அந்த பெரிய பழிப்பிராணியை என்னைக்கு அறுத்தாரோ அன்னைக்கு தான் நம்மள இருக்கணும். அவரை பின்பற்றி அருங்கள் என்று தானே குர்ஆன்ல அந்த வார்த்தையால் தரக்குன அலைஹி ஃபில் ஆஹிரீன், பின்வரும் மக்களுக்கு அதை விட்டுருக்கிறோம், விட்டு வைத்திருக்கிறோம், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, அப்போ நம்ம என்ன விளங்கணும்? குர்பானி என்பது ஒரு குறிப்பிட்ட நோன்பு 30 நாள் வைக்கிறோம்ல, அப்படி உள்ள விஷயம் இல்லை. இது குர்பானிங்கிறது ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நினைவுபடுத்துவதற்கு நீனும் செய். அப்படி சொன்னா அந்த ஒரு நாள் தானே செய்யணும். குர்பானியை நினைவுபடுத்துறது, குர்பானிங்கிற 4 நாள் காரியமாக இருந்தால் நீங்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றி 4 நாள் செய்யலாம். இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இப்ராஹிம் நபி ஒரு நாள் தானே கொடுத்தாருன்னு வருது. ஒரு ஆட்டை ஒரு நாள் தானே கொடுக்க முடியும். வேற பொருளாக இருந்தால் 4 துண்டா வச்சு கொடுத்தாருன்னு ஆட்டுக்கு அப்படி சொல்ல முடியாத. கோதுமையாக இருந்தால் என்ன செய்யலாம்? 4 நாளைக்கு பிரித்து தர்மம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆட்டை கொடுத்தாருன்னா ஒரு நாளைக்கு தான் அறுக்க முடியும். ஒரு ஆட்டையை 4 நாளைக்கு அறுக்க முடியும். அப்போ அவருக்கு ஒரு ஆட்டை கொடுத்தா ஒரு ஆட்டை அறுத்தாரு. அதை உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு விட்டு வைத்திருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும் நம்ம? அப்போ இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்காகத்தான் இந்த குர்பானி என்று இருக்குமையானால், இப்ராஹிம் நபி கொடுத்தது ஒரு நாளா பல நாளா? ஒரு நாள் தான். அன்னை கொடுத்தாதானே அவருடைய சுன்னத்தை நீங்கள் பேணியது ஆக முடியும். அல்ல அப்படித்தான் உங்களுக்கு சுன்னத்தை ஆக்கி இருக்கிறான் என்று பார்க்கும்போது நகருங்கிற பேரும் அதை காட்டுகிறது, இப்ராஹிம் நபி கொடுத்ததும் அதை காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதில் என்ன இல்லை, அந்த குர்பானி 3 நாளை கொடுக்கலாம் என்கிற ஒரு கான்செப்டுக்கு இடமே இல்லை என்பதை என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அதை விளங்கி கொடுக்குறோம்.